ஹாய் கைஸ். ரூ. 5,00,000 வரைக்கும் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் பாயிண்ட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் பேஜஸ்லாம் இருக்குது. அதில் தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ஆப் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது எங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம பேஜஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட நேமு. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ரொம்ப வருஷமாக அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் தரக்கூடிய பர்சனல் லோன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லோன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா என்ன, அதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, அப்புறம் ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்லாம் அவங்க எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 10 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆவரேஜாக 5,00,000 பேருக்கு மேலே கொடுத்த ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார் ரேட்டிங்ஸுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 100% வந்து டிஜிட்டல் ப்ராசஸ் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100% டிஜிட்டல் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆன சேலரிட் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிரெடிட் லைன் அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லேயும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பீரியடில் கிரெடிட் கார்டு மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பர்சனல் லோன்ஸை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பர்சனல் லோன்ஸ் வந்து கிரெடிட் லைன் ஆப்ஷன்லையுமே பர்சனல் லோன் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரெடிட் லைன் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம எடுக்கிற லோன் அமௌண்ட்டை வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நம்ம ரீபேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதுக்கான கன்வீனியன்ஸ் ஃபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷனை தான் அவங்களோட ஸ்டார்டிங் பீரியடில் கிரெடிட் கார்டு மாதிரியான ஒரு கார்டை கொடுத்து அது மூலயமா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த கார்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிரெடிட் லைன் ஆப்ஷனில் மட்டும் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரிட் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யார் வேணாலுமே இதை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று தான் இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஒருவேளை அவங்க சேலரிட் பர்சன்ஸாக இருக்கணும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் இருந்தாலும் இதில் வந்து எலிஜிபிலிட்டிக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட சிபில் ஸ்கோரும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸில் ஒரு லோன் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கான ஒரு லோன் அமௌண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,43,900 ருபீஸ் வந்து எலிஜிபிலிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அப் டு 62,200 வரைக்கும் நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நம்ம பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்கேஸ் நம்ம வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத பார்த்தோன்னா 5 வருஷம் வரைக்குமே நம்ம இஎம்ஐ மூலயமா ரீபேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் லோன் எடுத்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டுமே நம்ம ஃபோர்க்ளோசர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம ஃபோர்க்ளோசர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து 1,43,900 ருபீஸை வந்து அவங்க வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான ஃப்ளாட் ஃபீஸ் அப்படிங்கிறது, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4,317 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது போக பார்த்தோம் அப்படின்னா லோன் ப்ரொடெக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,698 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த லோன் ப்ரொடெக்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லோன் அப்படிங்கிறத ஒன்று வாங்குறப்ப இந்த
ஆப்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம வந்து இந்த ₹1698 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம வந்து லோன் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு எலிஜிபிள் ஆன அமௌண்ட் எவ்வளோ கட்டுறாங்களோ, அதை வந்து ஓவராலாக நம்ம பேங்க் அக்கவுண்ட்டில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க, கிரெடிட் பண்ணிருவாங்க. ஸோ ரிமைனிங் அந்த ஃப்ளாட் ஃபீஸ் எல்லாமே வந்து போட்டு தான் அவங்க லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்க எலிஜிபிளான லோன் அமௌண்ட் பார்த்தோன்னா ₹1,43,900 தான். ஆனால் அவங்க ஓவரால் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ₹1,49,915 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதான் இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க அந்த ஃப்ளாட் ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு பெனிஃபிட்டா ட்ராபேக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ராபேக் தான் இந்த அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சேர்த்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ₹7,757 வந்து பெர் மந்த் அப்படிங்கிறது இஎம்ஐ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 24 மந்த்ஸ் வந்து ரீபேமெண்ட் டென்யூர் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டேஸ் வந்து கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய அமௌண்ட்டை ஃபுல்லாகவே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து அது தேவை இல்லை அப்படின்னு நமக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம உடனே வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ₹4,000 சம்திங் இருக்குல்ல, அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மீதி அமௌண்ட் எல்லாமே நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அது அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து போனது போனது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல சிபில் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக பர்சனல் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்